பிரியவா போற்றி, பிரியவா போற்றி, பிரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சித்தம் ஜானதம் சாஸ்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாபந்தனம் கலியுதேவம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்கு. தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு உயிர் போனதும் தெரியும் காப்பாற்றவும் தெரியும். உயிர் போனதும் தெரியும் காப்பாற்றவும் தெரியும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். 2 அனுபவம் இருக்குது. நம்ம வேறு வழியில் நிறைய அனுபவங்கள் குட்டி வரதுனால அப்படியே பண்ண வேண்டியிருக்கு. சின்னதாகவும் ரொம்ப சின்னதாகவும் வேண்டான்னு பார்த்தேன். நிறைய இது இருக்குது, என்ன பண்ணுறது. இதை வந்து தியாக மாமான்னு சொல்லலாம். அவர் இருந்தபோது அவர் சின்ன யூத்தாக தான் இருந்திருக்கார். பெரியவா கிட்ட கைங்கரியம் பண்ண போது. அப்போது இதை இப்போ 90 வயசுக்கு மேலே அவர் சொல்கிறார் ஒரு இன்டர்வியூவில். மகாபெரியவாளுக்கு சமயக்கட்டு பிக்ஷை அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தார். சின்ன வயசுலேருந்து அவர் கூட இருக்கார். ஒரு நாள் வந்து சூரிய அஸ்தமனம் ஆகிடுத்து. அப்புறம் நடந்த ஒரு இன்சிடெண்ட். மகா தேனம்பாக்கம் சிவாஸ்தானத்தில் இருக்கா. ஒரு இருட்டு ரூமு, அதுக்குள்ளே பெரியவா இருந்துட்டுருக்கா. சாயங்காலம் ஜபம் ஆரம்பிக்க போகிறா. அப்போ ஆரம்பிப்பா. இப்போ தியாகமாக தான் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். அந்த ரூமில் ஒரு சின்ன விளக்கு, குட்டியாக ஒரு விளக்கு, எண்ணெய் தீபம் அந்த மாதிரி நெய் தீபமாக ஏற்றிட்டு வருவாராம். அதான் அதனால் இவர் ஆரம்பிக்கிற நேரம் வந்துடுத்து ஜபம்னு சொல்லிவிட்டு இவர் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அந்த தீபத்தை ஏற்றிட்டு வரலாம். அது இவருடைய டியூட்டி. அதனால் இவர் அந்த ரூமுக்குள்ளே நுழையிறதுக்காக உள்ளே போனார். இருட்டாக இருக்குது. ஒரு 2-3 அடி வச்சுருப்பார், நடஞ்சிருப்பார். அப்போ வந்து சாயங்காலம் 6:15 மணி இருக்கும். ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த ரூமு. இவர் ரொம்பவே எதிர்பார்க்கல. பக்கத்தில் இருந்த ஒரு கொடையை எடுத்து பெரிய பலார்னு இவர் மேலே அப்படியே வீசியிருக்காரு. இவரை பயந்தடிச்சுன்னு வெளியில் வந்துட்டு கதவை மூடிட்டு, ஏன்னா பெரியவா அதனால் அவருக்கு அந்த பக்தி உண்டு. அதனால் கதவை மூடிட்டு வெளியில் ஓடி வந்துட்டார். பெரியவா வந்து எதுக்காக இவரை தரத்தினார்னு சத்தியமாக அவருக்கு தெரியாது. அவருக்கு யோசிக்கவும் தெரியல. என்னவா இருக்கலாம், தான் எதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் ஒன்று, அது ஒன்றா யோசிப்பா யூஸ்வலாக. ஆனால் என்னென்னு புரியலையேன்னு அவர் கொஞ்சம் குழப்பத்தில் உட்காந்துட்டுருக்கார். பெரியவா அந்த மாதிரி அடிக்க மாட்டாளே, விளையாட்டு பண்ணுவா. ஆனால் விளையாட்டாக நிறைய பண்ணியிருக்கா. இது அப்படி தெரியல, ஏதோ சொல்கிறாளேன்ட்டு அவர் வந்து வெளியில் இருக்கார். அர்த்தம் புரியல அவருக்கு. இவர் இருந்துகிட்டே இருக்கும்போது வெளியிலவே இருக்கார். கதவை வெறுமை தான் இருக்குது, சாத்தலை. அது வந்து கொஞ்ச நேரத்தில் மடத்தோட மேனேஜர் விஸ்வநாதையர் வந்தார். அவர்கிட்ட இவர் எதுவும் சொல்லலை. பெரியவா அப்படி இதை என்ன பண்ணாருன்னா சொல்லலை. அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அவர் எங்கே இருந்தார், இவர் விஸ்வநாத ஐயர் எப்படி வந்தாரோ தெரியும். அவர் உள்ளே போனார். ஏதோ பேசுகிறதுக்காக பெரியவா கிட்ட டிஸ்கஸ் பண்ண போயிருக்கா. பெரியவா அவர்கிட்ட சொன்னார், தியாகுவோட பாட்டி, அதான் அம்மாவோட அம்மா, அது வரை சொல்லியிருக்கார் கரெக்டாக. அவள் அம்மாவோட தாயார், இவர் தாயாரோட தாயார் திருச்சினாப்பள்ளியில் காலமாயிட்டா, அவனை ஊருக்கு கிளம்ப சொல்லு அப்படின்ட்டார். அவ்வளோதான். அப்புறமா அவர் வந்து சொன்ன பிறகு அவர் அதுக்கப்புறமா லேட்டாக கிளம்பி ஊருக்கெலாம் போய் சேர்ந்தான்னா, அவள் அம்மாவோட அம்மா காலமாயிருக்கா. அவள் உயிர் போனது தெரியும்னா உயிர் போனது தெரிஞ்சு போயிடுச்சு. உயிர் காப்பாற்றவும் தெரியும்னா பெரியவா காப்பாற்றிருக்கா. அது எப்படின்னு பார்க்கலாம். இது இவருக்கே தான் நடந்திருக்கு. இவர் வந்து ஒரு தடவை இவர் சொந்த ஊருக்கு, கிராமம் பேர் சொல்லலை, அங்கே போயிருக்கார். இவர் வந்து ஒரு வெளியில் ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது. அந்த தோட்டத்தில் ஒரு ஒசரமான இடத்துல மண் மாதிரி இருக்குது. அது மேலே நின்றுட்டு எதையோ பார்த்துட்டு இருக்கார். என்னத்தை பார்க்குறாரு என்னன்னு தெரியல. அவரை சொன்னதான் நான் சொல்கிறேன். பார்த்துட்டு இருக்கார். அப்போது இவருக்கு ஊர்க்காரர், இவருக்கு ரொம்ப தெரிஞ்சவர் ராஜேந்திரன்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறார், தியாகு மாமா கிட்ட, அப்போ யூத்தாக தான் இருந்திருப்பார். தியாகு தலையை குனிஞ்சு வா அப்படி. ஏன்னா திடீர்னு இப்போ மேலே மேட்டு மேலே இருக்கா, இன்னும் மேடு மேலே ஏறிடக்கூடாது, அடுத்த லெவலில் கீழே இறங்கணும். அதனால் தலையை குனிஞ்சு கீழே வா அப்படின்றாரு. அவர் இதாமல் தலையை அப்படி குனிஞ்சுன்ட்டு அப்படியே கீழே கொஞ்சம் குனிஞ்சுட்டுருக்கார். குனிஞ்சிட்டு இறங்க வராரா நான் தெரியல. அப்போ பார்த்தா மேலே ஒன்று சர்றன்னு ஒன்று பறந்துருக்கு.
அது வந்து ஒரு பட்டுவா கத்தி இல்லை அருவான்னு சொல்லலாம். அது ஒன்று பறந்துருக்கு. அந்த யார் பண்ணாரோ அதை வீசினவர் ஓடி போயிட்டார். ஏன்னா அவர் குனிஞ்சிட்டார், அவருடைய அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிடுது. ஆனால் அவர் யாருன்றது ராஜேந்திரன் மூலமாக தெரிஞ்சுட்டார். அவர் பின்னாடி ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுக்கு வந்து நம்ம பிராமண சில பேர் இருப்பாள், அவள் வாழக்கூடாதுன்னு இருப்பாள். அவளுக்கு ஏதோ ஒரு ஒரு விரோதம் காட்டுறவா இருக்கா யாரோ அந்த கிராமத்தில். அந்த ஒரு ஆள் ஏதோ பண்ண விஷயம் அது, இவரை தீர்த்து கட்டலான்னு சொல்கிறார். அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அந்த கத்தி இவ்வளோ பெரிய கத்தி அது அப்படியே என் கழுத்து அப்படியே வெட்டி இருக்கும். அவர் கிளியராக சொல்கிறார், அப்படியே போயிருக்கும். அது அருவா கத்தி, பட்டுவா கத்தின்னுவா. அது தலையே சீவி இருக்கும், அந்த அளவுக்கு அது படன்னு இருக்க கத்தி. அப்புறம் அதை நான் தான் கொண்டு வந்து வச்சுன்னு இருக்கேன். என் தலையை சாப் பண்ணி விட்டுருக்கோம். அவ்வளோ ஷார்ப்பான அது கத்தி. காப்பாற்றினது சொல்கிறாரு. எனக்கு அப்பயே தெரிஞ்சு போயிடுத்து மகாபெரிவா தான் அப்படி நம்மளை காப்பாற்றிருக்கா அப்படின்னு. தெரிஞ்சிருமே பக்தாள்களுக்கு அப்பப்போ பெரியவா வந்து தன்னை காப்பாற்றுறான்றது பரம பக்தர்களுக்கு நிச்சயமாகவே தெரிஞ்சிடும். இப்போ இது கிராமத்தில் நடந்தது, பெரியவாளுக்கு தெரியுமா அப்படின்னா பெரியவா தானே காப்பாற்றிருக்கா, அதனால் தெரியும். இவர் வந்து பெரியவா கிட்ட போனார். அந்த அந்த ஒரு 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 ஆஃபில் தானே வந்திருப்பார், 1 or 2 days வீக்கெண்ட் அது மாதிரி ஏதோ ஒரு வேலையாக வந்திருப்பார் ஊருக்கு. திருப்பி கிளம்பி பெரியவா கிட்ட ரிப்போர்ட் பண்ண போகிறார். போனவுடனே ஒரு நமஸ்காரம் பண்ணுவார், எப்பயுமே அது வழக்கம் உண்டு. நமஸ்காரம் பண்ணிவிட்டு தியாகு மாமா எழுந்து நின்ற உடனே பெரியவா சிரிச்சுட்டே கேட்டாராம், அது பெரிய அருவா, அது பெரிய அருவானா அந்த அருவா கத்தி நான் தாண்டா காப்பாற்றினேன் அப்படின்னு பெரியவா வந்து சொல்லிகிட்டே சிரிச்சாராம். அப்போ அந்த ரங்கநாதன் மூலமாக பெரியவா வந்து ஒரு விஷயத்தை அந்த ரங்கநாதனை கொண்டு வந்தாங்க, நிறுத்திட்டு. ரங்கநாதன்றவர் பெரியவா கிரியேட் பண்ணல, ரங்கநாதன்றவர் இவருக்கு தெரிஞ்சவர், குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரிஞ்சவர். ஆனால் அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த நேரத்தில் நிறுத்தியிருக்காரு. அதான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நான் யோசித்து தான் சொல்லுவேன். அவர் அங்கே வந்து நிறுத்தியிருக்காரு. அதுவும் மூலமாக அந்த ரங்கநாதனுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இவரை பிடிக்காதவர் வந்து அந்த அருவா கத்தியை வீசறார் தியாகு மேலே. அவரை தீர்த்து கட்டணும்னு வீசறான்றதையும் ரங்கநாதன் பார்க்க வச்சு இந்த இந்த அனுகிரகத்தையும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் பண்ணியிருக்காரு. அதனால் என் உயிர் காப்பாற்றுறதும் பெரியவா தான் அப்படின்ற. அதனால் உயிர் போனதும் பெரியவாளுக்கு தெரியும், காப்பாற்றவும் தெரியுங்கிறது தான் இந்த எபிசோட். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரம்.